சொன்னா கேட்காது, ஆனா ஜெயிச்சவன் சொன்னா கேட்கும். நீ எது பேசுறதா இருந்தாலும் ஜெயிச்சுட்டு பேசு. ஹாய் ஹலோ குட்டி ஸ்டோரி வியூவர்ஸ், நான் உங்கள் குட்டி ஸ்டோரி கூகுள் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம குட்டி ஸ்டோரி யூடியூப் சேனலில் எங்கே போக போகிறோன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர். நம்ம ஏற்கனவே பார்த்தீங்கன்னா திருப்பூரில் காதர்பேட்டை அப்படிங்கிற ஒரு மார்க்கெட்டை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து வீடியோ எடுத்து போட்டிருப்போம். ஏன்னா அங்கே எவ்வளோ ரேட்டு துணி எல்லாம் அப்படின்ட்டு நீங்கள் அந்த வீடியோ பார்க்காதீங்க, மறக்காமல் நீங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா திருப்பூரில் இருக்க ஒரு மார்க்கெட் தான். இந்த மார்க்கெட்லேயும் பார்த்தீங்கன்னா துணிகள் ரேட் வந்து ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக தான் வந்து இருக்குது. துணியும் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக வந்து இருந்துச்சு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த துணியோட ரேட் எல்லாம் பார்த்தீங்கன்னா 100, 110, 120 அவ்வளோதாங்க ஃபுல்லாகவே வந்து இருந்துச்சு. அதுதான் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க. காதர்பேட்டை மார்க்கெட்டை பார்க்காதவங்க நீங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதோட தொடர்ச்சி தான். இதுவும் பார்த்தீங்கன்னா காதர்பேட்டையில் திருப்பூர்லேருந்து இந்த சைடு சுமார் ஒரு 3 கிலோமீட்டர் தொலைவில் இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்கு. இந்த இடத்தோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நாங்கள் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல வந்து கொடுத்துருக்கோம். அதை பார்த்து நீங்கள் இந்த இடத்த வந்து விசிட் பண்ணலாம். இந்த பார்த்துட்டு இருக்கிற பனியல்ஸ் எல்லாம் இதுவும் பார்த்தீங்கன்னா 100, 110, 120 இந்த 3 நிறம் வேரியண்ட்டில் தான் பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. ரொம்ப கிளாரிட்டியாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம வந்து ரொம்ப துணி வந்து இதாக இருக்காது அப்படின்னு நினச்சி நாங்கள் தொட்டு பார்த்தோம். துணியும் பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதை தான் நீங்கள் இப்போ நம்ம வீடியோ தொகுப்புல பார்த்துட்டு இருக்கீங்க. நம்ம குட்டி ஸ்டோரி யூடியூப் சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாம் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ தொகுப்பையும் நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியும். பாருங்கள் எப்படி இருக்குது பனியன் அப்படின்ட்டு எல்லாமே நல்லா தாங்க இருந்துச்சு. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃப்ரீயாக போனோம் பசங்களோட. சரி எப்படி தான் இருக்குது, ஏன்னா துணி எடுக்க எல்லாரும் திருப்பூர்னு சொல்கிறாங்க. சரி அப்படி என்னதான் இருக்குது திருப்பூரில் அப்படின்ட்டு போனால் நிறையா இருக்குங்க கடைகள், எல்லாமே துணி கடை தான் ஃபுல்லாக. நாம் போனது ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா ஒரு 2 இடம் பார்த்தோம். அதுக்கப்புறம் பூங்கா ஒன்று பார்த்தோம். பூங்கா வீடியோ பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோ தொகுப்பு வரும். இது வந்து ஃபுல்லாக மார்க்கெட் மாரி. ஏற்கனவே காதர்பேட்டை மார்க்கெட் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோ வந்து நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க. அந்த வீடியோ பார்க்காதவங்க லிங்க் இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஃபேண்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து 250 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நம்ம வந்து ஒட்டுமொத்தமாக ஒரு 4-5 ஃபேண்ட்டு சேர்த்து எடுத்தோம்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி பட்ஜெட்டுக்கே வந்து அவங்க வந்து ரேட் வந்து தராங்க, ஃபேண்ட் எல்லாமே தராங்க. ஸோ கூட்டமும் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருந்துச்சு. அதேமாரி நிறைய பேர் வந்துக்கிட்டே இருந்தாங்க. நம்ம போன டைம் மழை வர மாரி இருந்ததுனால கொஞ்சம் க்ரௌடு கம்மியாக இருக்க மாரி இருக்கும், உங்களுக்கு தெரியும். பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஃபேண்ட் கடையில் வந்து எவ்வளோ ரேட்டுங்க அப்படின்னு கேட்டோம். எல்லாமே 250 தான் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகேங்க அப்படின்ட்டு பார்த்தோம். பனியல் கேட்டோம். அவங்க பனியல் எல்லாமே 100 தான் தம்பி அப்படின்னாங்க. பரவாயில்லையே சூப்பர் அப்படின்ட்டு பார்த்துட்டு வந்ததுக்கு நல்லா பனியலில் அழுட்டு போனோம் அப்படின்னு நினச்சோம். பட் நாங்கள் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா வாங்கிட்டோம். அதெல்லாம் உங்களுக்கு அப்புறம் கடைசியாக வந்து காட்டுறோம், வீடியோ தொகுப்பில் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சின்ன குழந்தைங்களுக்கு வந்து ட்ரெஸ் இருக்குது. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெறும் ரூ. 10, ரூ. 20, ரூ. 30 சம்திங் ரேட். அவ்வளோதான். அந்த ரேட்டு சீப் அண்ட் பெஸ்ட்டாக தான் வந்து இதுவும் வந்து கொடுக்குறாங்க குழந்தைங்களுக்கும் சரி, எல்லாருக்கும் சரி. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் சின்ன பசங்களுக்கு ட்ரெஸ்ஸை பார்த்தீங்கன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா பனியல் துண்டு, பசங்களுக்கு ஒரு பொருள் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஒரு சின்ன கடையாக தான் இருந்துச்சு. ஆனால் ரேட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக வந்து கம்மி பண்ணி தராங்க. நீங்கள் பார்க்குறது எல்லாமே 110, 120, அதுக்கப்புறம் 250 கூட இருக்குது. ஆனால் நம்ம கம்மி ரேட்லேயும் கேட்டாலும் தராங்க, அதிக ரேட்டில் கேட்டாலும் அதுக்கு தகுந்த மாதிரி வந்து வச்சுருக்காங்க. அதான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. பாருங்கள் ஃபுல்லாகவே இந்த வெரைட்டி பார்த்தீங்கன்னா 160, 150 அவ்வளோதாங்க. 150 தாங்க சொன்னாங்க. ரொம்ப கம்மி ரேட்டு தான். அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஃபுல்லாக துணி தாங்க. பாருங்கள் நிறைய பேருங்க சாக்ஸு, சின்ன பசங்க பெரிய பசங்க சும்மா எல்லாமே கலந்து வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் காய்கறி கடை, அதையும் ஃப்ரூட்ஸ் கடை பார்த்துட்ருக்கீங்க. அங்கே பாருங்கள் ஃபுல்லாக பெட்ஷீட்டு, அதுக்கப்புறம் கால் மேட்டு எல்லாமே கம்மி ரேட்டில் வந்து தராங்க. ஹோல்சேல் ரேட் சும்மா தராங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லாக சட்டை பனியல் எல்லாமே ஒரே ரேட்டு தான். ஆனால் திருப்பூருங்கிறதுனால பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இங்கேயே வந்து தயாரிக்கிறாங்க துணியை. அங்கேருந்து நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வாங்கிட்டு வந்து ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் ரேட்டுக்கு வந்து விற்றுட்ருக்காங்கன்னு தான் சொல்லுவேன். போயிட்டு வந்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. ஃபேண்ட்டும் பார்த்தீங்கன்னா லைக்ரா ஃபேண்ட்டில் வந்து 250 சம்திங் அவ்வளோதாங்க. ரொம்ப கம்மி ரேட்டில் வந்து தராங்க. பனியலும் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. சூப்பர் எல்லாமே கலெக்ஷன் செம்மையாக இருந்துச்சு. பசங்களோட போனீங்கன்னா சூப்பராக வந்து என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். அந்தளவுக்கு வந்து சூப்பராக இருந்துச்சுங்க திருப்பூர். அதனால தான் பார்த்தீங்கன்னா திருப்பூரை வந்து சொல்கிறாங்க ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக வந்து நம்ம துணி எடுக்க போகலாம் அப்படின்ட்டு. பெரிய மார்க்கெட்டுங்க. பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்சு காலையில் கிளம்புறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வர நைட்டு 10 ஆயிடுச்சுங்க. பெட்ஷீட்டும் பார்த்தீங்கன்னா இருக்குது, நிறையா இருக்குது. திருப்பூரில் வந்து நிறைய துணிகள் வந்து தயாரிக்கிறனால தான் சொல்கிறாங்க திருப்பூர் வந்து பின்னலாடைகளின் நகரம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ரேட்டும் வந்து சீப் அண்ட் பெஸ்ட் அப்படின்னு கேட்டாங்க. ஏன்னா தம்பி வீடியோ எடுக்கிறீங்களா, எடுங்க, பாருங்கள், ட்ரெஸ்ஸும் பாருங்கள், இதெல்லாம் வெறும் 250 தான் அப்படின்னு வந்து சொன்னாங்க. வெறும் 250 தாங்க, ரொம்ப கம்மி தான், லோயஸ்ட் ப்ரைஸ் தான். நிறையா ஃபேண்ட் வந்து இருக்குது பாருங்கள், ஃபுல்லாக டிசைனாக இருக்குங்களா. பாருங்கள் எப்படி இருக்குது ஃபேண்ட் அப்படின்ட்டு. நீங்களும் பார்த்தீங்கன்னா திருப்பூரில் இதேமாரி மார்க்கெட்டுக்கு போயிருந்தீங்கன்னா அந்த இடத்த நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்.
அந்த வீடியோ தொகுப்பும் பார்த்தீங்கன்னா, நம்ம யூடியூப் சேனல்ல வரதுக்கு தயாராக இருக்கு. அடுத்த வீடியோ தொகுப்பு பார்த்தீங்கன்னா, பார்க் வந்து எடுத்திருப்போம். அது வந்து வெகு விரைவில் வந்து வரப்போகுது. ஏற்கனவே நம்ப காதர்பேட்டை வீடியோ, அதுக்கப்புறம் ஈரோடு மார்க்கெட் வீடியோ போட்டிருப்போம். அதையும் நீங்க பார்க்காதீங்க. மறக்காம நீங்க போய் பாருங்க அந்த வீடியோ தொகுப்பு. இது பார்த்தீங்கன்னா, சின்ன பிள்ளைங்களுக்கு ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா நெறைய இருந்துச்சு. அதான் பார்த்துட்டுருக்கீங்க. சேம் ரொம்ப கம்மி ரேட்டு தாங்க. இங்க பாருங்க, கை கட்டுறதுக்கு கவுரு, கழுத்து செயினு இதுவும் வந்து ஒரு மார்க்கெட் மாரி அப்படியே வச்சிருந்தாங்க. சீப் அண்ட் பெஸ்ட்டா வந்து தந்துகிட்டு இருக்காங்க. ஒரு நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ண புதுசா இதேமாரி ஒரு இடத்துக்கு போனோம்னா, ஒரு நல்ல அனுபவமா இருக்கும். போயிட்டு இடத்துக்கு ஸ்லிப்பரும் இருந்துச்சு. எல்லாமே இருக்குங்க. துணி மட்டும் இல்லைங்க. ஸ்லிப்பரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி ரேட்டு தான். திருப்பூர்லேன்னு சொல்லலாம். இங்க பாருங்க. ரேட்டா இருந்துச்சு. எல்லாமே 110, 120 சம்திங் கம்மி தாங்க. இப்ப நீங்க பார்த்துக்கிட்டு இருக்க இந்த மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, ரொம்ப பெரிய மார்க்கெட்ன்னு தான் சொல்லுவேன் திருப்பூர்ல. ஃபர்ஸ்ட் இடம் பார்த்தீங்கன்னா காதர்பேட்டை. அதுக்கப்புறம் இப்ப நீங்க பார்த்துக்கிட்டு இருக்க இந்த இடம். இந்த இடமும் பார்த்தீங்கன்னா, க்ரௌடு வந்து செம்மையா இருந்துச்சு. ஆனா நம்ம போன டைம் மழை வர மாரி இருந்ததுனால கொஞ்சம் கூட்டம் கம்மியா இருந்துச்சுங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா, ஃபேண்ட்டு எல்லாமே வந்து நெறையா இருந்துச்சு. இங்க பாருங்க மக்கள் எல்லாம் போயிட்டுருக்காங்க. இந்த இந்த ஸ்ட்ரெயிட்டா இது ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் தாங்க. ஃபுல்லா மார்க்கெட் தான் பாருங்க. இதுலருந்து ஸ்ட்ரெயிட்டா பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபுல்லாவே இது மார்க்கெட் தான். இந்த சைடும் பார்த்தீங்கன்னா, துணிக்கடை. அப்புறம் கீழ மழை வந்ததுனால பாருங்க அந்த ரோடெல்லாம் நனைஞ்சிருக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த சைடும் பார்த்தீங்கன்னா, துணிக்கடை. ஆப்போசிட் அவுட் சைடும் பார்த்தீங்கன்னா, அந்த சைடும் பார்த்தீங்கன்னா, துணிக்கடை. ஃபுல்லாவே வந்து மார்க்கெட் ஃபுல்லாவே வெறும் துணிக்கடையா தான் வந்து நெறஞ்சிருந்ததுன்னு சொல்லுவேன். ஒரு நாள் பசங்களோட போனோம்னா, நமக்கு புடிச்ச மாரி ட்ரெஸ்ஸ வந்து கலெக்ஷனா அள்ளிக்கிட்டும் வரலாம். இருங்க அப்படியே கொஞ்சம் முன்னாடி போய் இந்த கடையில என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா, பாருங்க பெட்ஷீட்டு, அதுக்கப்புறம் சாக்ஸு. சாக்ஸ்லாம் வெறும் 50, 60, 70 நீங்க கம்மி ரேட்டுக்கு கேட்டாலும் இருக்கு, அதிக ரேட்டுக்கு கேட்டாலும் இருக்கு. அந்த அந்த மாரி தான் வந்து திருப்பூர்ல வந்து ஃபுல்லாவே வந்து வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இங்க பாருங்க அப்பதான் கடை போட்டுட்டு இருக்காங்க. இந்த சைடுல பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாவே வந்து பசங்களுக்கு வந்து ஃபுல்லா டீ ஷர்ட்டு. ஃபுல்லா பசங்களுக்கு தாங்க அதிகமா இருக்கு. உங்களுக்கு பார்க்கும்போதே இந்த வீடியோ தொகுப்பு பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மழை பெஞ்சுட்டு இருந்ததுனால பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கூட்டம் கம்மியா இருக்க மாரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கூட்டம் செமையா வந்துச்சு. அதுக்கப்புறம் சின்ன சின்ன கடைகளும் இருக்கு. பெரிய கடைகளும் இருக்கு. அதுக்கப்புறம் நாம பார்த்தீங்கன்னா, ஒரு 2 சாக்ஸ் உள்ள போய் அங்க ரேட் கேட்டோம். அங்கேயும் ரேட் வந்து கம்மியா இருந்துச்சு. ஃபேண்ட் பார்த்தீங்கன்னா, 250 தான் ஸ்டார்ட்டிங் ரேட்டு. இது ஒரு அனுபவம் தானே. வெளியில போய் நம்ம வந்து திருப்பூர் போய் அங்க எவ்வளோ ரேட்டு, என்ன ஏது, நம்ம ஊருக்கும் அதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்ட்டு பார்க்கும்போது ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு அனுபவம் தான். பாருங்க வேட்டிலாம் இருக்கு. வேட்டியும் வந்து சீப் அண்ட் பெஸ்ட் கம்மி ரேட்ல தான் வந்து தந்துட்டு இருக்காங்க. நீங்க இந்த இடத்துக்கு ஏற்கனவே யாராச்சும் போயிருந்தீங்கன்னா, கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த இடம் எப்படி உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? நீங்க போனபோது ட்ரிப் எப்படி இருந்துச்சு? இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கும்போது இந்த இடத்துல ட்ரெஸ்ஸு வந்து கம்மியா இருக்கா? இல்ல அதிகமா இருக்கா? அப்படிங்கிற மாரி வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. பாருங்க நம்ம போம்போது எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. பாருங்க டீ ஷர்ட் குழந்தைங்களுக்கு வந்து எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. மழை வந்ததுனால மூடிட்டாங்க. வேற எதுவும் இல்லைங்க. மழை அதுக்கப்புறம் நம்ம போனதுக்கப்புறம் கொஞ்சம் நின்றுச்சு. அதுக்கப்புறம் எல்லாரும் மக்களும் பார்த்தீங்கன்னா, துணி கடை வந்து எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. பாருங்க இங்க இந்த கடையும் பார்த்தீங்கன்னா, பார்க்க சின்னதா தான் இருக்கு. ஆனா உள்ள போய் பார்த்தா ரொம்ப ஃபுல்லாவே வந்து பெருசா இருந்துச்சு. நம்ம உள்ள போய் ட்ரெஸ் எடுத்தோம்னு நெனைக்கிறேன். சம்திங் அந்த வீடியோ வரும். பாருங்க அப்படியே பாருங்க. அப்புறம் வாட்ச் பாருங்க. வாட்சும் பார்த்தீங்கன்னா 100, 150 அவ்வளோதாங்க. ரொம்ப கம்மி ரேட்ல தான் வந்து இருக்கு. திருப்பூர் ம். ஓகே. சீப் அண்ட் பெஸ்ட்ல வந்து நம்ம எல்லாமே வாங்கலாங்க. ஒரு தரமான மார்க்கெட்ன்னே சொல்லலாம். இந்த இடத்தோட லொகேஷன் பார்த்தீங்கன்னா, யூடியூப் சேனல் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல வந்து குடுக்குறோம். அத பாருங்க. நெறையா வாட்சஸ் வந்து இருந்துச்சு. மாடல் பாருங்க. சூப்பரா இருக்குல்ல? துணி மட்டும் இல்லைங்க. இங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா, பெல்ட்டு, செருப்பு அ எல்லாமே வந்து இங்க விற்பனைக்கு இருக்குது. ஸோ 2 சைடும் பார்த்தீங்கன்னா, ஒரே துணி கடை தான். அதிகமா பார்த்தீங்கன்னா, பனியனு, டீ ஷர்ட்டு எல்லாமே இருக்கு. நீங்க வந்தீங்கன்னா, உங்களுக்கு தேவையான எல்லா பொருளையும் நீங்க வாங்கிட்டு போலாம். பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். ஸோ நாங்க போன நேரம் பார்த்தீங்கன்னா, அந்த டைம்ல அப்பதான் வந்து ஒவ்வொரு கடையா வந்து வச்சுக்கிட்டு இருந்தாங்க. பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் பாருங்க. அதுவும் இன்னும் பார்த்தீங்கன்னா, 1 கிலோமீட்டர் தூரம் பார்த்தீங்கன்னா, ஏன்னா 1 கிலோமீட்டர் தூரம் பார்த்தீங்கன்னா, இதே மாரியே துணி கடையா தான் இருக்கும். 2 சைடுமே இதே மாரியே துணி கடை, செருப்பு கடை இந்த மாரி நெறைய கடைகள் வந்து போட்டிருந்தாங்க. நமக்கு தேவையான சட்டைகள் எல்லாமே நம்ம எடுத்துக்கலாம். இங்க பார்த்தீங்கன்னா, பனியன் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரூ. 50
டிஷர்ட் பார்த்தீங்கன்னா ரூ. 100. ஸோ இந்த ரேஞ்சில் தான் இருந்துச்சு. அதிகபட்சம் ரூ. 150 அந்த மாதிரி ரேஞ்சில் தான் இங்கே இருக்குது. வந்து பாருங்கள், ஒரு நாள் வந்து விசிட் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இது வந்து வாரத்தில் ஒரு நாள் மட்டும்தான் இந்த சந்தை வந்து கூடும் திருப்பூரில். மற்ற நாள்லாம் இங்கே இருக்காது. அதனால தான் பார்த்தீங்கன்னா ரோடு 2 சைடுமே இந்த மாதிரி தான் துணியை வந்து போட்டு வச்சுருப்பாங்க. லேடிஸுக்கு கூட இங்கே துணிலாம் இருக்குது, பார்த்தே உங்களுக்கு தெரியும். ஸோ எல்லாமே வந்து குறைஞ்ச விலையில் தான் இருக்குது. அப்புறம் நாங்களும் ஒரு கடைக்கு போனோம். அந்த கடையில் எங்களுக்கு தேவையான துணிகள் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அந்த கடை வேறு இதில், இந்த கடையில் தான் நாங்கள் எடுத்தோம். பார்த்தே உங்களுக்கு தெரியும். நாங்கள் உள்ளே போனீங்கன்னா இன்னும் நிறையா இருக்கும் துணியெல்லாம். குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கு, லேடிஸ்க்கு எல்லாத்துக்குமே இங்கே துணியெல்லாம் இருந்துச்சு உள்ளே. அப்புறம் நாங்கள் எல்லாமே தேடி பார்த்து நல்லதாக ஒரு 4 துணி எடுத்துக்கிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ நீங்களும் போனீங்கன்னா நல்லதாக பார்த்து எடுத்துக்கலாம். எல்லாமே ரேட்டு கம்மி தான். நீங்கள் தனியாக ஒரு கடையில் போய் எடுக்கிறதுக்கும் இந்த மாதிரி ஒரு குடோனில் போய் எடுக்கிறதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ வந்து விசிட் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். எல்லாருக்குமே துணி இருக்குதுங்க, எல்லா சைஸ்லேயுமே இருக்குது. ஆனால் எல்லாமே ஒரே ரேட்டில் தான் இருக்குது. ஸோ ஒரு 1500 எடுத்துகிட்டு போனாலும் ஒரு 4 சட்டை 3 சட்டை எடுத்துகிட்டு வரலாம். ஸோ நல்லா இருக்கு. நாங்கள் ஒரு 4-5 பேர் போயிருந்தோம். அப்புறம் அவன் எல்லாருமே பார்த்தீங்கன்னா துணி எடுக்கணுங்கிற மைண்ட் செட்டில் தான் போயிருந்தோம். ஸோ அங்கே போய் பார்த்தோம், எல்லாமே நல்லா இருந்துச்சு துணியெல்லாம். இது எல்லாமே லேடிஸுக்கான சம்மந்தப்பட்ட துணிகள். ஸோ அது மட்டும் இல்லாமல் பசங்களுக்கு இருந்துச்சு. நாங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்த துணியெல்லாம். ஸோ நீங்களும் வந்து பாருங்கள், உங்களோட டேஸ்ட் எப்போ இருக்குன்னு தெரில, ஆனால் எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி துணி, அதனால் நாங்கள் எடுத்துக்கிட்டோம். பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே ஃபுல் ஹேண்டு, ஆஃப் ஹேண்டு எல்லாமே இருக்குது. அதே மாதிரி ஸ்வெட்ரு அந்த மாதிரி வெரைட்டி எல்லா வெரைட்டியும் இருக்குதுங்க. நீ வந்தீங்கன்னா போதும், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி துணி கண்டிப்பாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எங்களுக்கு இருந்துச்சு, நாங்கள் வாங்கிக்கிட்டோம். ஒவ்வொரு துணியும் பார்த்தீங்கன்னா ஒரு 50 ரூபா, 100 ரூபா, ஸோ இந்த ரேஞ்சில் தான் இருந்துச்சு. பார்த்தாவே தெரியும். கடையும் பார்த்தீங்கன்னா பெரிய கடை. நாங்கள் நிறையா பர்ச்சேஸ் பண்ணதுனால இன்னும் ரேட்டு இன்னும் கம்மி பண்ணிக்கிட்டாங்க. நாங்கள் ஒரு 4 பேர் போயிருந்தோம். 4 பேருமே தேவையான 2 செட்டு துணி எடுத்தோம். அது போக இங்கே ரேட்டு அது இல்லாமல் ரேட்டையும் குறைச்சிக்கிட்டாங்க. குறைச்சது போக துணியெல்லாம் எடுத்துகிட்டு மறுபடியும் நாங்கள் வெளியே வரும்போது வெளியே எல்லாமே பஜாரில் போட்டிருந்தாங்க. எல்லாமே ஒரே ரேட்டு தான் இங்கே எங்கே எடுத்தாலும். ஸோ முடிச்சுட்டு பாருங்கள், 100 ரூபா தான் போட்டிருக்காங்க. துணியெல்லாம் 100 ரூபா தான். இதே நம்ம ஊரில் எடுத்தோம்னா எவ்வளோ இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். பாருங்கள், உங்களுக்கு எப்படி ப்ரைஸஸ் இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ உங்கள் ஊரில் எவ்வளோ ப்ரைஸில் துணி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து காதர்பேட்டைக்கு போயிருக்கோம். ஸோ அங்கேயும் இதேமாதிரி துணிகள்லாம் நல்லா இருந்துச்சு. அது தொடர்ந்து இங்கே வந்திருக்கோம். இந்த 2 இடத்துக்கும் கிலோமீட்டர் எவ்வளோ டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டர் இருக்கும். இதையும் முடிச்சுட்டு இதுக்கப்புறம் நாங்கள் கிளம்புனா தான் சங்கிகிரி போக முடியும். ஒரு 3 மணி நேரம் ட்ராவல் இருக்கும். ஸோ இப்போவே பார்த்தீங்கன்னா மணி 4 மணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பிடலாம். அது இல்லாமல் மழை வர மாதிரி வேறு இருந்துச்சுங்களா, அதனால் நாங்கள் வண்டி எடுத்து கிளம்பிட்டோம். நிறையா துணி இருக்குது, நீங்கள் வந்து பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும். குழந்தைங்களுக்கு பேக்கு, ட்ராவல் பேக்கு, எல்லா பேக்குமே இருக்குது. எல்லாமே ரேட் எல்லாம் 300 ரூபா, 250 ரூபா அப்படி தான் சொன்னாங்க. நல்லா இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். அதோட உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் குட்டி ஸ்டோரி கோகுல். பாய்.